Praise, hallelujah. Praise the Lord, hallelujah. கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவன் விரும்பி இறங்கி வருகிற இந்த நாள், பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வந்து சந்தித்து ஆசீர்வதிக்கிற இந்த நாள் முற்றுமுடிய ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுக்கும்படி விரும்புகிற இந்த நாளை உகந்த பலியாக அவருக்கு நாம் எல்லாவற்றையும் கொண்டு படைக்கின்ற இந்த வேளை, இதோ இந்த ஆலயத்திலே வந்து துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பி ஆட்கொண்டு நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கிருபை தாங்கி அவருடைய தயவுனாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை தழுவிக்கொள்ள நாம் அவரை வரவேற்று நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, இரக்கங்களின் பிதாவே, தயவு பாராட்டுகிறவரே, அன்பின் தெய்வமே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் ஆலயத்திலே நீர் வந்து மகிமைப்படுவீராக. துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படி, ஆராதனைகளை செலுத்தும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை துவக்க உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு துணை இல்லை ஆண்டவரே. இந்த மாதத்திலே நடைபோட உம்முடைய கரங்களை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு ஆதரவு இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரங்களை மாத்திரம் நீர் எங்களுக்கு கொடுத்து அதை நாங்கள் பற்றி கொண்டு இந்த மாதத்திலே நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே நாங்கள் நடைபோடட்டும். உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய சேனை திரள் இந்த இடத்துல இறங்கி வரட்டும். உம்முடைய தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி வருவார்களாக. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவீராக. மகிமையினாலே நிரப்புவீராக. வெறுமையான எங்களை திருப்தி ஆக்குவீராக. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனைக்கு விரோதமான காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. வல்லமையுள்ள ஒரு மகிமையான காரியங்களை என் வாழ்நாளில் செய்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி நானும் என் மனைவியின் தம்பி வீட்டிற்கு ஒசூரில் போய் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அநேகருக்கு தெரியும் அவள் பலகீனமாக இருந்தால், ஆனால் நன்றாக ஞாபகப்படுத்த அப்படி வியாதிப்பட்டு இருக்கவில்லை. பலகீனமாக இருந்தால் அநேக தொடர் உபவாசங்களை நிமித்தமாக வியாதிப்பட்டிருந்தன. சில நேரங்களில் மயக்க வரும். அதற்காக சிடி, எம்ஆர்ஐ, ஸ்கேனிங், ஆஞ்சியோ எல்லாம் செய்தோம். எல்லாம் நார்மலாக இருந்தது. அப்புறம் மயக்க வரவில்லை. ஆனால் ஒசூர் போன பிறகு போன வாரம் இந்நேரம் ஒரு தடவை மயக்கம் வந்தது. நான் மாலை கூட்டத்துக்கு அந்த தேவ ஆலயத்தில் ஆராதனையிலே செய்தி கொடுக்கறதுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டேன். மதியம் சாப்பிட்டு விட்டு தண்ணீரெல்லாம் கொடுத்து விட்டு என்னுடைய பிரதர்லாவோட சிறிய பிள்ளை 2 வயசு பிள்ளையோடு விளையாண்டு சத்தம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டால், இங்கே வாங்க, எனக்கு மயக்கம் வருது, கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னேன். ப்ரே பண்ண நொட்டி பொழுதிலே மறுமைக்குள் கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தால், ஒரு வேதனை இல்லாமல் வித்தின் நாட் ஈவன் 5 செகண்ட்ஸ், ஒரு வேதனை, ஒரு சத்தம் இல்லை, ஒரு அழுகை இல்லை, அப்படியாக இருந்தால். எனவே இந்த மரணம் மாமிசத்தில் எனக்கு வருத்தத்தை கொடுத்த நான் பாஸ்டர்லாம் சொல்லும்போது நான் மிகவும் அழுதேன். ஆனால் ஆவியிலே நான் கலங்கவில்லை. தேவனிடம் ஒரு வார்த்தை கூட நான் முறுமுறுக்கவில்லை. சரீரத்தில் பலகீனமாக இருந்தேன். ஆனால் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறினது என்று பின்னாலே சொல்கிறேன். எனவே அது என் குடும்பத்தின் வீட்டாருக்கு, என் குடும்பத்தாருக்கு வேணாலும் ஒரு பெரிய துக்கத்தை இருக்கலாம். ஆனால் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு துக்கத்தையும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக மலைகளை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தையும், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான வல்லமையும், மலைகளை பதறாக்குற அபிஷேகத்தையும் கொடுத்தது.
மரணமானாலும் ஜீவனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்பதற்கு உறுதிப்படுத்தியது. கலப்பையின் மீது கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறபடினால் நாங்கள் திரும்பி பார்க்கவில்லை. உற்சாகமாய் 2 நாள் இருந்தோம், 3ஆம் நாளே நான் ஊழியத்தை துவங்கிவிட்டேன். அப்படியாக தேவன் பலப்படுத்தி காரியங்களை சொன்னார். பிள்ளைகள் எல்லாம் அப்படி அபிஷார். நான் இளைய குமாரத்து செகண்ட் ஷி வாஸ் ஒன்லி 17 இயர்ஸ், 17 வயது. பாஸ்டர் ஸ்டாலின் ஞானஸ்தானம் தான் கொடுத்து நல்ல ஆலோசனை கொடுத்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் என்று சொன்ன அவள் விளையாட்டு பிள்ளை போல இருந்து விட்டால் பாஸ்டர் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் காரணியாலை சிறுவதுக்கு முன்னால் அனாய்ட் பண்ணி அனுப்பினார். எல்லாம் போனார்கள். அவள் செய்தி கேட்ட பிறகு அலறி அடித்த பிறகு அந்த ஹாஸ்டலில் இந்த 2500 பேர் அவள் ரூமுக்கு ஓடியாங்க. ஏதோ பிள்ளை இறந்து போயிடுச்சு என்று 4 வாளி தண்ணி ஊற்றலாம், அவளை முழிக்கலாம், காரில் தூக்கி போட்டு வந்துட்டான். வர வழி நான் ஜெபித்து கொண்டு இந்த பிள்ளையை பலப்படுது. சூப்பர் நேச்சுரல் அனாயிட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது பரிசுத்தாவின் அபிஷேக வல்லை அந்நிய பாஷையோட தீர்க்கதரிசியோட வந்தால் வீட்டிற்கு வந்து இறங்கினவுடன் அவர் பாட்டி சொன்னாங்க, அம்மா படுதுறேன். she said this is mother's body, spirit went to the Jesus Christ. அவருடைய ஆவி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு ஏன் இதை போட்டு சும்மா பண்ணுறீங்கன்னு she was so courage. அவள் வந்து முழங்கால் படிட்டு டுடே இஸ் த டே ஆஃப் விக்டரி என்ற பாடலை பாடா. இதெல்லாம் எதனால் உண்டானது என்றால் என்னுடைய பெரிய மகளை கேட்டேன், என்னம்மா லண்டன்லேருந்து வர? நோ ஐ டோன்ட் நோ, சம் ஃபயர் அனாயிட்டிங் இஸ் கோயிங். என் காலில் நிற்க முடியல, அபிஷேக வல்லமை. நான் ஒருவர் தான் அழுதினோடு யாரும் அழுவலை. ஏனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அப்படி மாறினது. தேவன் அத்தனை அற்புதம் சார். இந்த கடைசி காலங்களிலே she was under the care of Pastor Victor ஞானராஜ். ஸ்பிரிச்சுவல் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தார், ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார், எல்லா ஆலோசனையும் கொடுத்து வந்தார், அப்படி பலப்படுத்தி நடத்திட்டு வந்தார். ஏன்னால் இது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது. இந்த மரணத்தின் பின்னணியுள்ள தேவ ரகசியங்களை எனக்கு பின்னாக பாஸ்டர் விளக்குவார். அப்படியாக தேவன் இந்த துக்கம் சந்தோஷமா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:4 சொல்லப்பட்டது, இனி மரணம் இல்லை, அழுகையும் இல்லை, புலம்பலும் இல்லை, கண்ணீரும் இல்லை என்று சொல்லப்பட்ட பலைகள் ஒளிந்து போயின. ஏசாயா 65:17 சொல்லப்பட்டு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Former things cannot be remembered and shall not come into my brain. என் மூலையில் இது வரப்போவதில்லை. ஏதோ நான் நடிக்கிறேன்னு நினைக்க, உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி. All the sorrows are disappear. It's in fact it became a victory for us. இந்த மரணம் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது, எல்லோரையும் அபிஷேகித்தது, என்னையெல்லாம் சூப்பர் நேச்சுரல் அனாயிட்டிங் இறங்கினது. இந்த நாட்களெல்லாம் கடந்த 5 நாட்களிலும் பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், உங்களோட வே ஆஃப் ப்ரேயர் 1 நிமிடம் கூட செலவு பண்ண மாட்டார். ஆனால் காலையும் மாலையும் எனக்கு 20-25 நிமிடம் என்னை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தின அபிஷேகம் தான் இரவு புறப்பட்டு வந்து சொல்கிறேன். கடந்த வாரம் முன்னேறெல்லாம் ஜீவனோடு இருந்தால், ஆனால் இந்த வாரத்தில் இப்படி பலப்படுத்தி சாட்சி சொல்கிறேன் என்றால் அதை பாஸ்டருடைய ஆலோசனை கொடுத்து பலப்படுத்தினால். அது மட்டுமல்லாமல் தேவன் எனக்கும் அவருக்கும் இந்த மரணத்தின் பின்னணி உள்ள ரகசியங்களை தெரிவிப்படுத்துகிறார். அதை அவர் விரிவாக உங்களுக்கு சொல்வார். ஆனால் இப்பொழுது நான் தனியாக இருக்கபடினால் நான் மிகவும் ஒரு சந்தர்ப்ப கட்டாய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் ஒரு வாழ்க்கை துணையை தேட வேண்டிய அவசரத்துக்கு தள்ளப்பட்டேன். பிகாஸ் ஐ cannot be alone. நீங்கள் சொல்லலாம், கடந்த வாரம் கூட உங்கள் மனைவி இருந்தார்கள், இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டீர்கள் என்று. வேறு வழியிலே நான் முடிவை எடுத்தேன். நான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு என்னுடைய வாழ்க்கை துணையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடந்த வாழ்க்கை துணை மரணத்தை தழுவி போய்விடும், அது மாமிசத்திலிருந்து ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்க எனக்கு வாழ்க்கை துணை ஜீவனுள்ளவர், அழியாதவர், நித்திய நித்தமாக இருக்கவர். அவரை கொண்டு ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இந்த துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றினார். அவருடைய நாமம் மட்டுமே. ஷி கேம் ஃபார் த மிஷன். அவளுடைய ஒரே காரியம் உபவாசம். பாஸ்டர் கூட திட்டினாங்க, அப்படி உபவாசம் இருக்காது. கணவனையும் பிள்ளைகளையும் தேவன் வல்லமையாக பயன்படுது. தூர தேசத்திற்கு மகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இஸ்லாமியர் இடத்துல என்னை வாட்ஸ்அப் அனுப்பாலும் எனக்கு பயமாக இருக்கும். பெண் பிள்ளை என்று பார்க்காமல் இழுத்து போட்டு அடிப்பார்கள், மூஞ்சியிலே காரி துப்புவார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் ஊழியத்தை சேர இளைய மகளை அப்படி அபிஷேகம் என்று ஒரு கண்ணீர் வரவில்லை. அந்நிய பாஷையிலே பாடி துதித்து தீர்க்கதரிசனை சொல்லி நடத்துகிறார். அந்த ஆராதனைக்கு வந்திருந்த பெரிய பெரிய பாஸ்டர்லாம் எழுந்திருந்து வி சல்யூட் யூ பேபி, இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் இருக்கும். ஒருவேளை நீ மரித்தவர்களை உயிர்த்தலாமல் செய்திருக்கலாம், ஆனால் எங்கள் விசுவாசத்தை உயிர்த்தல் செய்தீர் என்று சொல்லி அப்படி பண்ணார்கள் தேவன். அதனால் இந்த துக்கம்
எங்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமாக மாறினது. எனவே யார் நீங்கள் செய்திகள் அனுப்பி SMS அனுப்பினீர்கள், ஃபோனில் அனுப்பீர்கள், சில பேர் நேரில் வந்தீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் அரசியல் கலவரத்தை நிமித்தமாக ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் யாரும் வரவில்லை. திருச்சியிலிருந்து கிளம்பியதும் மிகவும் தாமதமானவர்கள். நேரில் வந்தவர்களுக்கும் ஃபோனில் சொல்லும் அநேக ஃபோனை தொட முடியவில்லை. 2 காதும் எனக்கு வலி எடுத்து விட்டது. ஆனால் அநேகருடைய ஃபோனை நான் டச் பண்ண முடியல. நேரில் வந்தவர்களுக்கும் வாழ்த்தணும். விஜய் பிரபு வந்து நேர்த்தியாய் வர்ஷிப் பண்ணி செய்தி கொடுத்து சென்றார். எல்லாத்தையும் தேவன் நேர்த்தியாக நடத்தின. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். அவருக்கே இந்த மரணத்தின் பின்னணி உள்ள ரகசியத்தை பாஸ்டர் அதற்கு முன்பாக என்னை நான் எப்படி பலப்படுத்தி கொண்டேன் என்பதை சொல்லும். கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் நம்மை பலப்படுத்தும், வேறொன்றும் நம்மை பலப்படுத்தாத ஒரு பாடலை, உங்களுக்கு புதிய பாடலை நான் அறிமுகப்படுத்துகிறேன். வேதம் முழுக்க சங்கீதக்காரன் சொல்கிறான், 33ஆம் சங்கீதம் துவங்கி 149ஆம் சங்கீதம் வரைக்கும் சொல்கிறான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று ஒரு புதிய பாடலை உங்களுக்கு நான் அனுப்பினேன். அந்த நாமத்தை சொல்லும்போது அந்த உள்ளம் பொங்குகிறது. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினாலும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினாலும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. என் நேசரின் நாமமே, என்றும் தெவிட்டாத நாமமே, நல்தேனான நாமமே, கிருபை குன்றாத நாமமே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடி நானும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினால் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. என் வாழ்வில் என் தேவன் இடைவட்ட வேளையில் அவர் அன்பு என்னை மிக கவர்ந்ததுவே. அவர் நாமம் சொல்லி நான் ஜெபித்திட்ட வேளையில் அற்புதங்கள் கண்டு அதிசயித்தேன். என் நேசரின் நாமமே, என்றும் தெவிட்டாத நாமமே, நல்தேனான நாமமே, கிருபை குன்றாத நாமமே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடி நானும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. மனிதரை நம்பி நான் வாழ்ந்து வந்த வேளையில் ஏமாற்றப்பட்டு நான் துவண்டு விட்டேன். என்னையே நோக்கி பார் என்று கிறிஸ்து அழைத்திட்டார். அவரையே பற்றி கொண்டேன், ஜெயமடைந்தேன். என் நேசரின் நாமமே, என்றும் தெவிட்டாத நாமமே, நல்தேனான நாமமே, கிருபை குன்றாத நாமமே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடி நானும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினாலும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. துன்பங்கள் இவ்வுலகில் வாழ்வோர்க்கு என்றும் உண்டு, ஆனாலும் ஜெயம் தருவேன் என்றாரே. கலங்காதே, நான் என்றும் உன்னோடு என்றும் உண்டு என்றாரே. கிறிஸ்து சொல்லால் திடமடைந்தேன். என் நேசரின் நாமமே, என்றும் தெவிட்டாத நாமமே, நல்தேனான நாமமே, கிருபை குன்றாத நாமமே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடி நானும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினாலும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. நான் செல்லும் வழிகளில் என்னை தினம் காத்திட தூதர்க்கு கட்டளைகள் பிறப்பித்தீ. என் கால்கள் கல்லின் மேல் இடராத படித்தான் அவர் கையில் ஏந்தி கொள்ள வைத்து விட்டீர். என் நேசரின் நாமமே, என்றும் தெவிட்டாத நாமமே, நல்தேனான நாமமே,
கிருபை குன்றாத நாமமே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினாலும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. கிறிஸ்து என்னும் நாமத்தை பாடினாலும் போற்றும் போது என் உள்ளம் மகிழ்கின்றதே. Hallelujah, 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 hallelujah. தேவனுடைய நாமமே மகிமைப்பட்டோம். Praise the Lord, praise the Lord. கொஞ்சம் வால்யூம் போட்டு கிறிஸ்தவன். Praise the Lord. பாஸ்டர் ஓசூரில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவிக்கு வீசிங் அந்த சமயத்தில் கூப்பிடுவார். ஜெபித்த 2வது நிமிடம் வீசிங் நிற்கும். தூக்கம் வரவில்லை என்று சொல்வார். I used to administer anesthesia. அவங்க உடனே தூங்கிடுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு சுகம் தாங்க ஆண்டவர்னு நான் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலன்னு சொன்னால், ஆண்டவர் he told me his plan. She is going to be with the Lordங்கிறத எனக்கு சொல்லிட்டார். அவர் சொன்னார், பாருங்கள், இந்த மரணத்தை பற்றி நம்ம கூட இருந்தவங்க போனாங்கன்னா, எத்தனையோ வருஷம் கூட இருந்தவங்க போனாங்கன்னா ரொம்ப நம்ம சோகம் பண்ணுறோம். ஆனால் the concept of death from heaven is completely different. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க ஒரு பெரிய பங்களாவை யாரோ ஒரு மாமா எழுதி வச்சுட்டு போயிட்டு, இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ விட்டா எனக்கு பிளான் கொடுத்துருக்காரு சில அசைன்மெண்ட்டு. அந்த அசைன்மெண்ட்லாம் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன்னா ஐ வில் டேக் ஆஃப். இங்கே இருக்க முடியாது என்னால். ஏன்னா அதை சாப்பிடான்னு சொல்லிட்டு இருக்காங்க, தெரியாமல் சாப்பிடான்ருக்கு. அதனால் அங்கே போயிட்டா ஐ வாஸ் ஹேவிங் மன்னா திஸ் ஃபுட், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ரொம்ப அதிசயமானது. சகோதரியை பற்றி கேட்ட பொழுது, நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப கடைசி காலம். இன்னும் 2 வருஷம் வாழ்ந்து கஷ்டப்பட்டு அந்த காலர் போன் கீழே கட் பண்ணி ஒரு பேஸ் மேக்கர் வச்சு, அதில் பல பேஸ் மேக்கர் இருக்குது, கரெக்டாக செலக்ட் பண்ணோம். பேஸ் மேக்கர் வச்சாலும் ஏர்போர்ட்டில் போகும்போது அந்த மேக்னெட்டிக் இது வெளியே போகும்போது சில வேளை பேஸ் மேக்கர் நின்றும். நிறைய ப்ராப்ளம். நிறைய பேர் அது கடந்து போகும்போது செத்து போயிடுவாங்க. ஸ்பீக்கர் பக்கத்தில் போகக்கூடாது. லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். கட் பண்ணி இது பண்ணி her pulse rate dropped to 37, 31, 37 to 37. அதில் பேஸ் மேக்கர் வைக்கதே கஷ்டம். எக்ஸ்டர்னல் வச்சுட்டு வைக்கணும். ஐ டோன்ட் லைக் டு டெல் மோர் அபவுட் மெடிக்கல் சயின்ஸ். ஐ ஆஸ்க் த லார்ட். He told me 3 verses. One is Isaiah 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. தீங்கு வருது, ரொம்ப பயங்கரமான தீங்கு உலகத்தில் வருது. அது பர்சனலாக மருத்துவர்கள் வெட்டி அதுக்கப்புறம் டியூபெல்லாம் போட்டு வர்ற கேடாக இருக்கலாம். நீதிமான், இன்னொருத்தர் யார் சிஸ்டர்? நீதிமான், புத்திமான்கள். புத்திமானாக இருக்காதுங்க, சீக்கிரம் சேர்த்து போயிடுவேன். அவங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவரே அவங்கள இது பண்ணுறார். இப்போ ஒரு ரோஸ் கார்டன் இருக்குன்னு வைங்க. ரோஸ் கார்டனை அதை ஓனர் சுற்றி வர்றார். ஒரு ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன செய்வார்? அதை பறித்து பட்டன் ஹோலில் குத்திக்குவார். அது மாதிரி அவங்க சொன்னாங்க, எய்தர் லெட் மீ பி ஹீல்டு 100% ஆர் ப்ரே ஃபார் மை கோயிங் டு ஹெவன். ஒன்று முழுவாக 100% சுகப்படுத்துறதுக்கு ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுத்தாங்க, அல்லது
pray that I'll go to be with the Lord. அவங்களுடைய கன்ஃபஷன் கேட்கப்பட்டது. சிலர் சொல்லுவாங்க இது என்னமோ பிசாசு ஜெயித்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடைக்கலான் குருவி கீழே விழணுமானாலும் ஆண்டவர் எஸ் சொல்லணும். அதனால் பிசாசு ஜெயிக்க முடியாது. பிசாசு ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுப்பாரு, உனக்கு போயிட்டு ப்ராப்ளம்லாம் கொடுன்னு, ஆனால் ஜீவனை தொடாதன்றவர். புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 2 verse 6. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். உன் கையில் இருக்கான்பா, ஆனால் பிராணனை நீ ஒன்றும் செய்ய முடியாது. யூ cannot டச் த லைஃப். லைஃப் டெத் அது வந்து ஆண்டவருடைய கையில் தான், அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. இப்போ இந்த கடைசி காலத்தில் பால் கொடுக்கிற தாய்மாருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் வந்து ஒரு விசேஷது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால், நான் சிலருக்கெல்லாம் பரவாயில்ல, சந்தோஷமாக நீங்கள் 2 பேரும் ஊழியம் செய்யுங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன் குழந்தைக்குன்னு சொல்கிறேன். ஆனால் சிலர்லாம் ஊழியம் செய்யாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி குழந்தை வருது. ஐ ஹாவ் 2 ஒப்பீனியன்ஸ் அபவுட் த ப்ரேயர். அப்போது இவங்களை பற்றி கேட்டபோது த லார்ட் வாஸ் டெல்லிங் ரெவலேஷன் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்கு மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் ரொம்ப தப்பு செய்கிறது, பாவம் செய்யறதுக்கு முந்தி கர்த்தர்கிட்ட ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவன் தப்பு செய்ய முடியாது. அந்த நேரத்தில் பாக்கியவான்கள். அதுக்கப்புறம் தட் இஸ் ஃப்ரம் ஹேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டெல் அ ப்ராப்சி ஃபார் பாஸ்டர் அருள் ஜோஸ். பாஸ்டர் அருள் ஜோஸ் will have a global ministry. He will go to different countries very soon. உலகளாவ ஊழியம். He was trained by T.B. Joshua. நைஜீரியாவில் உள்ள T.B. Joshua அதனால் ட்ரெயின் பண்ணப்பட்டார். Lot of input is there, but there is no output. அவர் படித்து கொண்ட கற்றுக்கொண்ட காரியங்களை வெளிப்படுத்த முடியாமல் போயிட்டு, அதை கர்த்தர் புறாக்களின் சிறகுகள் மேல் உட்கார்ந்திருக்கிறதை காண்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் டேக்கிங் ஹிம் அக்ராஸ் த குளோப். கொஞ்ச நாளில் when I was in heaven, I asked, I want to see Mrs. Arul Jose. They told me she is going through heavenly protocol. She is getting trained how to be in heaven, and her assignment is not given, that he will be able to visit heaven and see his dear wife அப்படின்னு சொன்னாங்க. I said okay அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு காணிக்கையாய் அவர்களை காணிக்கையாய் படைத்து விட்டார் பாஸ்டர். Lord, when I was in heaven, I told you I'll use the sphere of Benagas. The sphere of Benagas is speaking about the zeal. You have to have the zeal of the Lord. Lord Jesus, give me that from my home. I want to use it for our cameraman, Sam. In the name of Jesus Christ of Nazareth, I just throw it in Jesus' name. It comes and pierces you. The joy of the Lord is going to fill you. You are going to rejoice. Yeah, it has pierced your heart. You will have a greater love for Jesus from now on. Yes, 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 Lord. Sha, sha, sha. 3 times I hit you. Your experience? God's blessing be upon you. Okay. Another engineer who is coming?
Vishal, are you ready? Stand. Vishal, இல்லையா? Out வா. We don't have much time. Right. Engineers, they have to work. Time கிடையாது அவங்களுக்கு, working hours கிடையாது. They work up to 9 o'clock, 10 o'clock in the night. You want God's blessing? Yes, Lord. Ask the Lord to anoint you and use you for His glory. None of your glory. Lord Jesus, use Him. 1, 2, 3. The Lord's love is embracing you. He loves you so much. You always think you are unqualified for the love of Jesus. Shh. The effect of it will be seen later on in your life. பிற்காலத்தில் தான் தெரியும். Okay. Then Mrs. Rosario came. சொல்லுச்சு, பாஸ்டர் நானும் பரலோகத்தை பார்க்கணும் அப்படின்னு. பரலோகத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஏஞ்சல்ஸை பார்க்கும்போது மக்கு மாதிரி நிற்கக்கூடாது, அப்படின்னு அதிசயமாக நிற்கக்கூடாது. தொலைச்சி கேள்வி கேட்கணும். அப்போ தான் அவங்க பேசுவாங்க. நீங்கள் பேசலைன்னா கேள்வி கேட்கணும். பேசுகிறதுனா கேள்வி கேட்கணும், வாயை பிடுங்கணும். அப்போ தான் அவங்க பேசுவாங்க. அங்கேருந்து கிங் சாலமன் கேம் டு சி மிஸ்ஸஸ் ரொசாரியோ. அப்போ சொன்னால், உங்களுடைய நீதிமொழிகள் புத்தகம் ரொம்ப எனக்கு பிடிக்கும், குணசாலியான ஸ்திரீயை பற்றி எழுதியிருக்கீங்களேன்னு நான் கேள்வி கேட்க சொன்னேன். அவன் கமெண்ட் அடிக்கிறான். அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படின்னு போயிட்டார், பேசலை. என்ன செய்யணும்? தொலைச்சி கேட்கணும். நீங்கள் ஞானியாச்சே, எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு 4 காரியம் சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எழுதுனது நல்லா இருக்குன்னா அவன் தலையாட்டு போயிடான். அது சொல்ல, எனக்கு நீங்கள் சொல்லித்தரல, இதெல்லாம் உங்கள் தப்பு தான் அப்படின்னு. சரி, ஏன் தப்பு தான், நான் சொல்லித்தரல. நீக்கும் ஒரே ஆற்றல் இந்த ரத்தத்துக்கு உண்டுன்னு சொன்னீங்க. when I take the blood and bread and touch the veil of the door, it turns in my eyes the real flesh of Jesus and real blood of Jesus. I saw it. கர்த்தாவே, இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆவியானவர் அபிஷேகத்தை இறக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் I release this book. Okay, 3 pastors I give these books. And நீங்கள் போகும்போது எல்லாரும் ப்ளீஸ் டேக் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். God bless you, Rani. Right. Okay, thank you. நவீன், அதுக்கு முந்தைய ஆனவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குள்ளே தடையாக இருக்கிற பிசாசின் சக்திகள் இந்த ஏரியாவிலேருந்தே போயிடும். யூ ஆர் கோயிங் டு ப்ளோ த ட்ரம்பட், அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இஸ் டெல்லிங் பார்ட் அகெயின் கம்யூனியன் சர்வீஸ். கம்யூனியன் ஓப்பன்ஸ் த டோர் ஃபார் ஹெவன். I daily take communion. Most of the time when I take communion, I go to heaven. So communion is the thing. Okay. Right, Pastor.
பரலோக கருவூலம் திறக்கப்பட்டுள்ளது. ஜீவக்குரல் ப்ரோக்ராம் நம்பர் 585, த ட்ரெஷரி ஆஃப் ஹெவன் இஸ் ஓப்பன். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். யூதர்களை பொறுத்த மட்டில் போஜனம்னா சாப்பாடு கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேர் அரிஸ்டோ கிரேக்கில், டிப்பனான் டின்னர், சிம்பிள் டின்னர், பட் இட் வில் பி ஃபார் 1 hour ஆர் மோர் தென் 1 hour. சாப்பாடுனாலே ஐக்கியம். காலையிலேருந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஆனால் டின்னருக்கு எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடணும். தட்ஸ் அ ரூல். பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், டின்னர் மீன்ஸ் ஃபெலோஷிப். அதான் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னா என்ன மெனுன்னு கேட்காதுங்க, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்காதுங்க. என்ன கேட்கணும்? ஐக்கியம். அவங்க சாப்பிட்றத விட பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அதிகம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அறை வீட்டுக்குள் பிரவேசித்த பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை சொல்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்க விரும்புகிறேன், உங்கள் குரலை கேட்க விரும்புகிறேன். சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 2 verse 14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றுகளின் வெடிப்புகளில் வசிக்கும் என் வெண்புறாவே. அவர் நம்ம என்ன சொல்கிறாரு? வெண்புறா. அமெரிக்காவில் போனால் எல்லாருமே டார்லிங், ஹனி இப்படி தான் சொல்லுவார். நம்ம டார்லிங் சொல்ல மாட்டோம், ஹனின்னு சொல்ல மாட்டோம். ஏடி இங்கே வா. அங்கே அப்படி இல்லை, எல்லாம் வித்தியாசம். குன்றுகளின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, உன் முகத்தை எனக்கு காட்டுவாயா, நான் கேட்க உன் குரலை ஒலித்திடுவாயா. இனிது உன் குரல், எளிது உன் வதனம். இனிது உன் குரல், எளிது உன் வதனம். இது வரைக்கும் நம்ம அவரோட ஐக்கியம் பண்ணோம். இப்போ அவர் நம்மளோட டின்னர் சாப்பிட ஐக்கியப்பட பரலோகத்துக்கு அழைக்கிறாரு. சரி, சில வசனங்களை பார்ப்போம். உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்களை அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். கருவூலமாகிய வானத்தை, வானம் திறந்தாதான் ட்ரெஷரி எல்லாம் இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா வானம் திறந்திருக்குன்னு பார்க்கல நீங்கள். சரி, வானம் எப்பொழுது அடைக்கப்பட்டது, வானம் எப்பொழுது திறந்தது, என்ன நடந்தது? இந்த மூணுக்கும் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது எண்ணிறந்த காரியங்கள் நடந்தன. அதில் ஒன்று வானம் அடைக்கப்பட்டது. உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம் ஆயிடுச்சு. ஆதாம் பாவம் செய்ததுக்கு முன்பு தேவன் அங்கிருந்து இறங்கி வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு நட போட்டார். அதுக்கப்புறம் இவன் பாவம் செய்து அந்த விளக்கப்பட்ட கனியை புசிச்சோன்னு என்ன செய்யிட்டாரு? ஒரு கேட்டன் வைக்கல, வெண்கல கேட்டன் வச்சுட்டாரியா. வெண்கல வானம், செப்பரேஷன். வெண்கலத்தை உடைச்சிட்டு போக முடியுமா? போக முடியாது. அப்போது தேவனாகிய
நம்மை படைத்த எல்சதாய் அவர் வசிக்கும் தலத்திற்கும் நாம் வசிக்கும் தலத்துக்கும் மத்தியில் என்னது? வெண்கல வானம். உன் வானம் வெண்கலமாயிற்று. அப்போ வெண்கலமானதுனால திறக்கல. பூமி இரும்பாயிடுச்சு. பூமி மண்ணாக இருந்தால் தானே நல்லா விளையும். இரும்பு ஆனதுனால விலைகளெல்லாம் ஏறிட்டு போகுது. அப்போ தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே வானத்தை கிழிச்சு இறங்கி வாங்க ஐயா, ஏன் வெண்கலமாக வச்சுருக்கீங்க, வானத்தை கிழிச்சு வாங்க அப்படின்னு ப்ரே பண்ணாங்க. வானத்தை கிழிச்சு வரணுமானா வந்தவர் தான் ஜீவனை கொடுக்கணும். ஏன்? ஆதாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிசாசு கொடுத்துட்டான். பிசாசிட்ட இருந்த அதிகாரத்தை வாங்கணுமானா மனுஷன்தான் வந்து வாங்கணும். படைக்கப்பட்ட பிசாசினிடத்தில் தேவன் வந்து வாங்கினா அது மேட்ச் கிடையாது. ஒரு ரெஸ்லர் 5 வயது குழந்தைய அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அவரும் ஒரு மனிதனாக வந்து மனிதன் இழந்த அதிகாரத்தை தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கிரயமாக கொடுத்து அதை விலைக்கு வாங்கணும், மீட்கணும். ஏசாயா 64:2 தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி வானத்தை வெண்கல வானத்தை கிழித்து இறங்கி வாங்க அப்படின்னா எப்பவுமே 2 பேர் சாட்சி தான் உண்மையாக வரும். 144 சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். ஆண்டவரே, உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும் ஐயா. ஆதாம் செய்த பாவத்தினால் வானம் வெண்கலமாயிட்டு, ஏசாயா வானத்தை கிழிச்சிட்டு இறங்கி வாங்கன்னா, சங்கீதக்காரன் வானத்தை அந்த வெண்கல வானத்தை வளைச்சிட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னால், அப்போ வந்தார் ஐயா, பாவம் போக்க வந்தார் ஐயா, ஏசப்பா வந்தார் ஐயா. அவர் வந்த பொழுது என்ன நடந்தது? மத்தேயு 3:16. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் தூய ஆவியானவர் புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். வெண்கல வானத்தை கிழிச்சு வானுங்கன்னு 2 பேர் சொன்னாங்க. வந்துட்டார். சொன்னாலே வந்துடுவார் ஐயா அவர். நம்ம தான் சொல்லிட்டு போக மாட்டோம். இந்த வானம் திறந்தது இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது. அதுக்கப்புறம் வானம் அடைக்கப்படவே இல்லை. ஏன்னா அவர் சிலுவையில் அறைஞ்ச உடனே ஆதாம் செய்த பாவத்திற்கு கிரயம் செலுத்தி விட்டார். அதனால் கிழிந்த வானம், வளைந்த வானம் அப்படியே தான் இருக்கு. சரியா? அதனால் இப்போ திறந்திருக்க வானத்தை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். நன்மையின் பொக்கிஷம். செத்த பிறகு வானத்துக்கு போகிறது தேவதூதன் வந்து கூப்பிட்டு போவான். அப்போ போகிறதில்ல. நம்மெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அவர் அதெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்காரு. எதுக்கு? அவர் வர்றதுக்கு இல்லை, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த மத்தேயு 3:16 மற்ற எழுத்தாளர்கள் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 4 எழுத்தாளர்களும் வானம் கிழிந்ததை எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வானத்தின் வாசலானார். ஜான் 10:9 சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிப்பை கண்டடைவான். அந்த வாசல் வழியாக போகணும். அவர் சரீரமாகிய வாசல் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. வானம் கிழிக்கப்பட்டது, அவர் சரீரமும் கிழிக்கப்பட்டது. சரீரம் ஒரு திரைச்சீலை, கர்டன், அதை விலக்கிட்டு போகணும். நம்ம செத்த பிறதான் பரலோக போகல, இப்போமே போகணும் அப்படின்னு. ஆனால் யாரும் சொல்லித்தரல எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் வானத்தை விசிட் பண்ணியிருக்காங்க. ஏனோக்கு உள்ளே போயிட்டார், எலியா போயிட்டார். அன்பானவர்களே,
பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு சில வேளைகளில் வானம் திறந்தது, பிறகு மூடிடுச்சு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்புளுக்கு. எசேக்கியேல் சாப்டர் 1 verse 1. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன். யாருக்கு? எசேக்கியேலுக்கு வானம் திறக்கப்பட்டது. விஷன் போய் பார்த்தா, விஷன் முடித்த உடனே வானம் அடைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வானம் திறந்தே இருக்குது. அதனால தான் நம்ம போகலாம். ஸ்தேவான் கல்லறியப்பட்டான். அப்பொழுது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 7:56. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வானம் திறந்திருக்கிறதை கண்டால் மனுஷகுமாரனை காண்பீர்கள். வானம் திறந்திருக்கிறதை கண்டால் மனுஷகுமாரனை காண்பீர்கள். மனுஷகுமாரன் நமக்காக சிலுவையில் அறைஞ்சவரை பார்க்கறது என்ன பெரிய சிலாக்கியம். கர்த்தருக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல், Revelation chapter 4 verse 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இந்த வாசல் திறந்த வாசல் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். வாசல் எதுக்கு இருக்கு? திறந்த வாசல் எதுக்கு இருக்கு? நம்ம உள்ள போகிறது தான். குவாலிஃபிகேஷன், டிசைர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். முதலாவது ஒரு ஆசை வேணும். பைபிளில் சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கணுங்கிறதுல வாசிக்கணும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் 3:5. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாவது கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு அவர்களை நோக்கி பார்த்தான்னு எழுதினா கரெக்டாக வரும். அவர்களை நோக்கி பார்க்கணும். எதை நோக்கி பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அதை பார்க்கணுன்னு ஆசை வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னது? ஆசையும் எதிர்பார்ப்பு. ஆசைன்னா சாதாரண ஆசை இல்லை. கிடைச்சா கிடைக்கிது, இல்லைன்னா போகுது, அப்படி ஆசை இல்லை. கிடைச்சே ஆகணும். மார்த்தாள் மரியாள் 2 பேரும். மார்த்தாள் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு வறுவல், ஒரு சாம்பார், ரசம், மோர், மெனு போட்டு நிறைய காரியங்கள் செய்கிறார். இயேசு கிறிஸ்து விருந்தாளியாக வந்திருக்கார். இவன் அம்மியை தட்டுறா, அப்படி சத்தம் போட்டு, நான் பாரு நீ பாட்டில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு பொறுத்து பார்த்தா கோபம் கொப்பளிச்சிச்சு. எந்திரிச்சு வந்து ஆண்டவர்கிட்ட கெஸ்ட்டுகிட்டே சொல்லிட்டான், என்னையா நீங்கள் கெஸ்ட்டு வந்து உட்காந்துட்டு என் தங்கச்சி பேசிக்கிட்டே உட்காந்துருக்கா, நீங்களும் கேட்டிருக்கேன். இயேசு என்ன சொன்னார்? தேவையானது ரசம், மோர், துவையல், ஊறுகாய், அதெல்லாம் நீ செய்கிறாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. தேவையானது ஒன்றே. ஃபோக்கஸ் அண்ட் சிங்குலாரிட்டி. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:2 சொல்கிறான் பாரு. அவன் பெரிய ஸ்காலர். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஸ்காலர், கமாலியல்கிட்ட படித்தவன். அவன் என்ன சொல்கிறான்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவரையே அன்றி, ஏகாரம், உயர்வு, சிறப்பு, உண்மை, அவரையே அன்றி, சிலுவையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க ஐ ஹவ் டிசைடட், தீர்மானித்திருக்கிறேன். ஃபோக்கஸ் அண்ட் சிங்குலாரிட்டி ஆஃப் பர்பஸ். அடுத்தது அன்குவென்ச்சபிள் தஸ்ட். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. தேவனே, என் ஆத்மா உண்மை நோக்கி கதறுகிறது. மங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? தண்ணி கொஞ்சம் கலங்கி இருந்தாலும், எவ்வளவு தாகமாக இருந்தாலும் குடிக்காது. அது மாதிரி தெளிந்த நீர் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய நீர். அதுக்கப்புறம் அன்குவென்ச்சபிள் தஸ்ட், ஜாய் அண்ட் பிரேக் த்ரூ. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். யா லதா, கேன் யூ கம்?
வாட் யூ saw, you tell us. லாஸ்ட் வீக் வந்து பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஹெவன் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நீ வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. தூதர்களை பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன், தூதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் அடிக்கடி தூதர்களோட இது மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கனால தூதர்கள் வந்து எனக்கு நிறைய காரியங்கள் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அது வந்து கண்ணில் நான் பார்க்கணும் அப்படி நினச்சிட்டே போனேன் பாஸ்டர் வீட்டுக்கு. எனக்கு அப்படியே நான் தானா இதெல்லாம் பார்க்குறேன், ஏசப்பா எனக்கு வந்து இந்த பாக்கியத்தை கொடுத்தாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் பார்க்குறதே தான் பாஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போன உடனே ஸ்டார்ஸாக இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் போன பாஸ்டர் சொன்னாங்க, நீ ஏஞ்சல்களை பார்க்கணுன்னு கேளு, நீ என்ன கேட்குற அதை தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நான் என்ன கேட்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா பாஸ்டர் சொல்லி தரல, அதனால் நான் வந்து பாஸ்டர் என்ன கேட்க அப்படின்னு கேட்டேன்னா ஏஞ்சல்கள் பார்க்கணுன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்பா அப்படி ஏஞ்சல்கள் வந்து இந்த என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இந்த கையை வந்து அப்படியே எனக்கு அப்படியே நீட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ தான் என் கையை பிடிச்சிக்கணும், நீ வந்து பிடி அப்படின்னாங்க. நான் அப்படியே இந்த கையை நீட்ட அவங்க அவ்வளோ அழகாக, நான் வந்து இது வரைக்கும் யாரையும் அப்படி பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என் கையை அப்படியே பிடிச்சிட்டாங்க இந்த கையை. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஏஞ்சல்ஸ் வராங்க பாரு அப்படின்னாங்க. நான் இவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆச்சரியமாக. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்தவங்கள எனக்கு பார்க்க தோணல, அவங்கள அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன். பாஸ்டர் கேளுங்கிறாங்க, ஆனால் ஏஞ்சல்ஸ் இப்படி தான் இருப்பாங்களா, நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருந்தவங்களும் எனக்கு பார்க்க முடியல. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, சரி நீ அப்படியே பாரு, நீ வந்து இப்போ வந்து கர்த்தர் வந்து உனக்கு வந்து அப்படியே புல்லு காட்டுறாங்க பாரு அப்படின்னாங்க. நான் அப்படியே விஷயங்கள் அப்படி பார்க்குறேன், எனக்கு வந்து அப்படியே பச்சை புல், நான் இது வரைக்கும் கேரளாவிலலாம் கூட அப்படியே புல் பசுன்னு இருக்கான அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த புல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படி அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, அங்கே பாரு அங்கே மீனெல்லாம் இருக்குது பாரு அப்படின்னாங்க. அப்போ நான் என்னோட விஷயங்கள் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த புல் மேட் வந்து இப்படி இருக்குது, இப்படி ஷேப்பில் இருக்குது, பேக்கில் வந்து மலை இருக்குது, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து அப்படியே குளம் மாதிரி இருக்குது, அதில் ஃபிஷ் நிறைய. என்னோட மைண்டில் என்ன பாஸ்டர் சொன்னது நம்ம ஃபிஷ் டேங்க் சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிஷ் டேங்கே தேடுறேன். ஆனால் அங்கே ஃபிஷ் டேங்கு இல்லை, ஃபிஷ் இருக்குது. பாஸ்டர் வந்து அது இங்கிலீஷில் குளத்துக்கு இங்கிலீஷில் வேர்டு எனக்கு பாஸ்டர் சொன்னேன் பாண்ட்டுன்னு சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த குளத்துக்கு இங்கிலீஷ் வேர்டு மறந்தனால அது என்ன பாஸ்டர் அங்கே குளம் தான் பாஸ்டருக்கு நீங்கள் அப்படின்னா நான் இங்கிலீஷில் அதுதான் சொன்னேன் அப்படின்னாங்க. சரி எனக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டு மறந்ததும் நல்லதுக்குன்னு கற்றுருக்காண்டி சொன்னேன், ஏன்னா நான் பார்க்குறதான் பாஸ்டர் பார்க்குறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த வேர்டு. அந்த கிங் சாலமன் அவங்க வந்தாங்க, வந்தோடனே பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க இப்போ வந்துட்டாங்க பாரு அப்படின்னு எனக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா பாஸ்டர் எப்படி சிரிப்பாங்க அதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க, அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன நம்ம பாஸ்டர் மாதிரியே சிரிக்கிறாங்களே இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிரிப்பு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா அவங்களே இப்படி ரொம்ப உத்துரு பார்த்துட்டே இருந்தேன், சிரிச்சிட்டே இருந்தாங்க அப்படி. அப்போ வந்து பாஸ்டர் சொன்னாங்க, நீ கேளு, நீதிமொழிகள் பற்றி கேளுன்னா எனக்கு கேட்க தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியாமல் நான் வந்து நீதிமொழிகள் படித்து நீதிமொழி 31 அதிகாரத்தில் குணசாலிய மாதிரி நான் இருக்கணும், ஸ்ரீய மாதிரி இருக்கணும் அப்படி தான் சொன்னேன். அவங்க அதுக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, சிரிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, ஏனோக்கு வராங்க பாரு அப்படின்னாங்க. பார்த்தா ஏனோக்கு அப்படியே இப்படியே நடந்து இப்படி வராங்க, இப்படி நடந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொன்னாங்க, ஏனோக்கோட செருப்பு வாங்கி நான் போட்டிருக்கேன், பாஸ்தோத்திரம் அந்த செருப்பை வாங்கி நீயும் போடு அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து ஐயோ பாஸ்டர் கேட்ட செருப்பு நம்ம எப்படி கேட்க முடியும், நமக்கு கொடுப்பாங்களா, பாஸ்டர் அளவுக்கு நான் இல்லையே அப்படின்ட்டு நான் வந்து சரி எங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் செருப்பை கொடுத்துருக்கீங்கல்ல உங்கள் செருப்பு எனக்கும் கொடுங்க அப்படின்னா நான் மைண்டில் நான் நினச்சி வச்ச செருப்புன்னா நம்ம சாதாரண நம்ம போட்டிருக்க மாதிரி செருப்பு இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கழட்டி கொடுத்தாங்க. அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா போடுறேன், அது என் காலில் வந்து போட முடியலன்னா அந்த கும்பல் மட்டும் இருக்குது. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லலாமா, பாஸ்டர் இது வெறும் இது மட்டும்தான் இருக்குது, இதை போட்டு எப்படி நடந்தீங்க அப்படின்னு கேட்கலாங்க. நீ பார்க்குற செருப்பு வந்து வெறும் இது மட்டும்தான் இருக்கும், பயப்படாத போடு. அப்போ நான் கண்ட செருப்பே பாஸ்டர் ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் செருப்புன்னு சொல்கிறாங்க. சரி நான் அந்த செருப்பை போட்டு நீ நடந்து வா அப்படின்னாங்க. நான் இப்படியே நடந்து மெதுவாக இப்படி பிடிச்சிக்கிட்டேன் இப்படி, ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இல்லைல்ல, அந்த விரல் கலண்டக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனேன். அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு அது கொடுக்கவே மனசு வரல. ஒரு ஒயிட்
ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க தலை வந்து சிங்கத்தோட தலை மாதிரி இருந்துச்சு. ஆமாம், உனக்கு வந்து சிங்கத்தோட தலைன்னு தெரியுது, அது யூதராஜ சிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், நான் வந்து இந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் அந்த சிங்கம் இருக்கிறது இந்த பேட் இப்போ தான் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாஸ்டர்கிட்ட, நான் இன்னும் ரொம்ப நேரம் நான் அப்படி யோசிச்சுட்டே, பேர்ட்ஸ்னே ஃபுல்லாக ஒயிட்டால இருக்கணும் பார்க்க சொல்கிறாங்களா, ஆனால் அங்கே இருக்குது பேர்ட்ஸ் இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கல. பாஸ்டர் சொல்கிறாங்க, நீ பார்க்கறது பேர்ட்ஸில் உனக்கு இப்போ தெரியுறது பேர்ட்ஸோட தலை தெரியும், ஆனால் வந்து பட்டர்ஃப்ளையோட இதுதான் தெரியும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை தான் தெரிஞ்சிச்சு, பாஸ்டர் சொன்னதே தான் தெரிஞ்சிச்சு. என்னடா ஏசப்பா நமக்கு அவங்களுக்கு சொல்கிறது நமக்கும் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா பட்டர்ஃப்ளையோட சிறகுகள் அப்படியே அப்படி பறந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய. I want you to test. There is the chamber, as bride's chamber has come. I want to see what happens. You just move slowly, ask the Lord. சரி, இப்போ அது உண்மையில் நான் சொல்கிறது பார்க்குறது ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். என்ன பாஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாரு, அது உண்மையான்னு தெரில, அதான் ஐ வாண்ட் டு டெஸ்ட். ஜஸ்ட் யூ எஸ் as மெதுவாக போகும்போதே when you nearing you will get an anointing. Right. That side you are nearing it. You just go. What happens to when you go to the bride's chamber, Manavati Narai? It's a secret place. Your next step you are entering in. Yepa, idha padi kekku venum polrukka. Yeah, appadi. Yeah, get inside, Sheila. You are not guarding inside. Yeah, you stand behind. Only padi kaalunor vara mudiyadhu. Yeah. Go, Lada. Yes. You go forward. You also enter in, Lada. Yeah, God gives you privilege. That's the bride's chamber. What do you see in bride's chamber? This stage is full of angels. I see angels all over. நீங்கள் எதுவும் பார்த்தியா? அதுதான் நான் பார்த்தேன். இங்கே ஏஞ்சல் நிற்கிறாங்கன்னு சொன்னால் யாராவது இப்படி இன்னொருத்தர் சொன்னால் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 கொம்புகள் 7 ஆவிகள் வரும். ரெவலேஷன் 5:6. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள். The spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of fear of the Lord and the spirit of knowledge and the spirit of the Lord. 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகள் தான் நம்மளை பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யுது. 7 ஆவிகள்னு 7 டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்ஸ் கிடையாது. they are coordinated. அதுக்கு அடுத்தது என்னது? 7 கொம்புகள். 7 கொம்பு என்னன்னு சொல்ல போகிறேன். இந்த 7 கொம்புகள் எப்படின்னு சொன்னால், நம்பர் 1, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனீங்கன்னா, போயிட்டு வந்து ஆண்டவரோட தொடர்பு கொண்டீங்கன்னா, பிரபலமான பூலோகத்து மக்கள் உங்களை தேடி வருவார்கள். 2வது கொம்பு, பரலோகத்தை விசிட் பண்ணிங்கன்னா, யூ கேன் கண்ட்ரோல் த நேச்சர். இயற்கையை கட்டுப்படுத்தலாம், வானத்தை கட்டுப்படுத்தலாம், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தலாம், எதனாலும் கட்டுப்படுத்தலாம். நவப்பழ சீசன். நவப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பை வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து முருங்கைக்காய் கொடுத்துருக்காங்க, தேங்காய் கொடுத்துருக்காங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. சர்ச்சில் உள்ள இல்லை, ஒரு பையை திறக்கிறேன், அதில் நவப்பழம் இருக்கு. பாஸ்டருக்கு யாராவது நவாப்பழம் கொண்டு போவாங்களா? யாரும் நிறுத்த முடியாது. இயற்கையை நம்ம கையில் தான் இருக்கு. இதுதான் 2வது கொம்பு. 3வது கொம்பு, அது வந்து those who are against
God's word criticize will be put to shame. I don't elaborate because I don't want them to be put to shame. Okay. நான்காவது கொம்பு என்னன்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாம்சன். சாம்சன் சிங்கத்தின் வாயை, ஆட்டின் வாயை கிழிக்கிறது மாதிரி கிழிச்சான். கதவு, அந்த நிலைக்கதவோட ஹெப்ரோன் மலை மேலே ஏறி தீட்டு போனான். தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டான். இதுதான் 4வது. 5வது கொம்பு கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ், படைப்பின் அற்புதங்கள். பாஸ்டர் 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, 1 கிட்னியாவது வேலை செய்ய வைங்க. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். கர்த்தருக்குள் அன்பார்கள், இது எல்லாம் உங்களுக்கு நடக்கும், பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை. சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமைகள். ஜாஷுவாவுக்கு இருந்தது இந்த கொம்பு, 6வது கொம்பு. சூரியனே நில், சூரியன் நிறுத்தினான். அது வரைக்கும் ஆண்டவருடைய படைப்புகளின் மேல் அதிகாரம், சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. 7th one, teleportation, transportation. I travel in the night, in the spirit. அதாவது எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு புதிய அனுபவம் வேணும், நியூ டைமென்ஷன். ஆனால் எத்தனை பேர் அதை விரும்புகிறாங்கன்னு தெரியாது. நம்ம 1992, 93 வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக பழகணும். அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்புறம் நான் முழு நேர ஊழியத்தில் இருந்தேன். இது ஒரு 1996 ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ரொம்ப என்னை பொறுத்து வேறு மாதிரி பேசிட்டார். அவர் ஊழியம் செய்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப வேகமாக பேசி ரொம்ப மனம் உடைந்து நான் வீட்டில் இருந்தேன். நான் பொதுவாக 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். அன்றைக்கி 2 மணிக்கு நான் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கரம் என்னுடைய முதுகலை தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் திரும்பும் போது நீங்கள் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. அதாவது இது கனவுலையா அல்லது லிட்ரலாக ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்களா? ஃபிசிக்கலாக நான் முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க. என் பக்கத்தில் ஒரு ராக்கிங் சேர் இருக்குது. நான் உங்களை ஆனால் அதை தயவுசெய்து உட்காருங்கன்றேன். நீங்கள் அதை அப்படியே உட்காந்து எப்படி நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. யாரோ திட்டாங்களா, இப்படிலாம் சொல்லிட்டாங்களா, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறியா அப்படின்னு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது அப்படின்னு இன்னும் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறாரு, எவ்வளோ தேசங்களை வைத்திருக்கிறாரு, அதெல்லாம் நீ ஏன் பார்க்கக்கூடாது, இப்படியே வருத்தப்படுற அப்படின்ட்டு அப்படியே ஒரு 5-6 minutes நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்கள் அப்படி முழங்கால் போட்டு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் ஆனால் கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு தண்ணியாவது காஃபியாவது கொண்டாடுன்னு போனேன். திருப்பி வந்தால் நீங்கள் இல்லை. நீங்கள் இல்லைன்னு உடனே நான் தேடினேன். என் மனைவி எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம், நான் அவரை உன்னை சந்திக்கணும்னு அனுப்புனேன், அவருடைய பணி முடிஞ்சிருச்சு, அவர் வந்த வேலையை செஞ்சுட்டாருப்பா, வேற வேலையை போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் தெளிவாக பேசினாரு. அந்த இடத்துல ஆண்டோடைய ஒரு முழு சமூகத்தையும் ஓடான முடிஞ்சது. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த 7 கொம்புகள், 7 கண்கள், 7 ஆவிகள், 7 ஏசாயாவில் வர 7 ஆவிகள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுவதா? கர்த்தர் இறங்கி அந்த கதவை, பிரைட் சேம்பரை அனுப்பி வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தமா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவர் மேல நாம் நம்பிக்கை வைத்து அவரை உயர்த்தும் பொழுது நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். அவரை இந்த காலவேளை நீரே எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நங்கூரம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை துதிப்போம். நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே.
நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் நமக்கு எதிரே வந்தாலும் அவைகளை பாடல் பாடி முன்னேறி அவைகளை ஜெயித்து நாம் ஜெயம் பெற கர்த்தரை உயர்த்துவோம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிக்கை நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் வந்தாலும் அவைகளை நாங்கள் பாடல் பாடி முன்னேறிடுவோம். எந்த துக்கத்தையும் கர்த்தரால் சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் அவைகளை அறிக்கை பண்ணுவோம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி நாங்கள் முன்னேறுவோம் என்று சொல்லி தேவனை உயர்த்துவோம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கரங்களை உயர்த்தி. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே நீதானே. அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனை உயர்த்துவோம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். சொல்லுங்க. பார்வோனை வென்றவரை துதிப்போம்,
எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எதிரிகள் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கரங்களை உயர்த்தி. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே, நீதானே. மரணத்தை ஜெயித்த தேவனை, சாவை வென்ற தேவனை உயர்த்தி பாடுவோம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. நம்பிக்கை நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே, நீதானே. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கேடகமும் நம்முடைய துருகமுமாயிருந்து எல்லா வேலைகளிலும் நம்மை நடத்துகிற தேவன். எனக்கு ஒரு சிறிய சாட்சி உண்டு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு காலேஜ் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது கீழே விழுந்துட்டேன், தடுக்கி விட்டு படி. அப்படியே கால் இவ்வளோ பெருசாக வெங்கிருச்சு. கத்தர் ஆனால் நான் பாஸ்டர் எப்போவுமே சொல்லுவாங்க, அதை நான் வந்து உறுதியாக படுத்தி கொண்டேன். என்னன்னா, உனக்கு வந்து உன்னுடைய உறுப்பை பார்த்து பேசுறதுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் என் காலை பார்த்து சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் நீ சரியாக என்று சொன்னேன். அடுத்த நாளே இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நான் கத்தருக்காக நான் வந்து ஓடி நான் கர்த்தரை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினேன். நான் அப்படி ஆயிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்ததை உங்களுக்கும் செய்வார். அதே போல என்னுடைய ரிசல்ட்ல என்னை மீண்டுமாய் உயர்த்தி அதிக மதிப்பெண்களை கொடுத்து என்னை மகிமைப்படுத்தினார். அவ்வளவு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலை பண்ணுவோம்? நமக்காய் வேதம் சொல்லுகிறது, அவர் யுத்தங்களை செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் மக்கள் வந்து எழும்பலாம், ஆனா நீங்க சொல்லலாம், என்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தை படைத்தவர், என்னை ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார், எனக்காய் அவர் யுத்தங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போறோம், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இரண்டாவது பாடலாக, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன், என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். கரங்களை உற்சாகமாய் தட்டி கருத்தை உணர்ந்தவர்களாய், யுத்தத்தின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். சொல்லுங்க உயர்ந்து, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன்.
என்னென்ன துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கரத்தில் இருக்குது. எந்த சொந்தங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை வெறுத்தாலும் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். எல்லாரும் நம்மை பகைத்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறவர். அந்த நேசிக்கிற தேவனை உயர்த்தி பாடுவோம். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் என் வாழ்க்கை சுகரத்தில், எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எங்கள் இயேசு என்னை மறவா. இந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எது கண்டும் அஞ்சினே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எது கண்டும் பயப்படே. முள்ளின் மேல் நம்முடைய கால்கள் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் நம்முடைய வாழ்வை சூழ்ந்தாலும் அவற்றுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்து நம்மை வெளிச்சத்திற்குள்ளாய் நடத்தி செல்லுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அந்த தேவனை உயர்த்தி பாடி முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. சொல்லுங்க. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் பெரும் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்தும் கரங்களுக்கு என்னை பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். மீண்டுமா சொல்ல போறோம், விசுவாசத்தோடு சொல்ல போறோம். என்ன துன்பங்கள் எனக்கு வந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இயேசு கரத்துல. என்னை இயேசு ஒருபோதும் என்னை மறவாத நேசர். என்னை தம்முடைய தோளில் தூக்கி சுமந்து என்னை நடத்துபவர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை நாம் செய்வோம். என்னென்ன துன்பங்கள் வந்தால் என் இயேசு என்னை மறவா. இந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தால் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தால் என் இயேசு என்னை மறவா. இந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தால் இயேசு என்னோடு என்றும் நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தால் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் பெரும் வெளிச்சம் இயேசு எனக்கு. சொல்லுங்க. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தால் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் பெரும் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன்
செய்வார், நான் எது கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எது கண்டும் பயப்படேன். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். ஹல்லேலூயா. ஓ தேவனுடைய பிரசன்னம் அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினது போல அப்பா இன்று எங்களுடைய சபையிலே எங்கள் மேலே உம்முடைய மேலான வல்லமையை மேலான அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக ராஜா என்று சொல்லி வாஞ்சையோடு நாம் கேட்போமா இந்த நாளில். அப்பாவி எங்களை நிரப்பும் ராஜா, எங்களை நிரப்பும், எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும் என்று சொல்லி அனைவருடைய கரங்களை உயர்த்தி ஊரிமா சந்தரதலகா ரீமா ஹதரா ஷியாந்த ருதுலமா காராதிரி. ஹல்லேலூயா. நவமான பாஷையிலே பேசுவோமா? தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவனை உயர்த்தி பாடுவோம். ஓ எங்களை நிரப்பும் ராஜா, ஓ எங்களை நிரப்பும் ஐயா. உம்முடைய மகிமையினால், உம்முடைய வரத்தினால், உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி ஊரிமா சியாந்தரதலதர கரங்களை உற்சாகமாய் தட்டி நிரப்பும் ஐயா, நிரப்பும் என்னை. ஓ இரட்டத்தனையாக நிரப்பும், உம்முடைய வல்லமை வேணும். We want your powerful anointing Father this morning. ரிமஹஷியந்தரதுல மரகமஷியந்தரதரா என்னை நிரப்புமே. கேளுங்க, என்னை நீ ரிமஹதரன் என்னை நிரப்புமே, அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. கேளுங்க, பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க, தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றும் ராஜா. We are thirsty Father. அப்பா இந்த ஜனத்தை ஆண்டவரே எங்களை நிரப்பு, எங்களை நிரப்பு, நிரப்பும் ஐயா. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம் வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாரும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பே. ஊரிமா சந்தரலா. கேளுங்க, கேளுங்க, நிரப்பும் ராஜா. ஓ உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், நிரப்பும். உன்னத அனுபவத்துக்குள்ள எங்களை அழைத்து செல்லும். எங்களுடைய கண்களை திறவும், உம்மை பார்க்க எங்களுடைய கண்களை திறவும் ராஜா. அப்பா எங்களை சுத்திகரிங்க, எங்களை பயன்படுத்துங்க. ஓ ரிமா சந்தரமா என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் இந்த இடத்தை விட்டு நான் அபிஷேகத்தோட போனோம். ஒரு அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எனக்குள்ள கிளந்து வருவதாக. கேளுங்க, நவமான பாஷையில பேசுங்க. தேவனுடைய அசைவாடுதல், தேவனுடைய அசைவாடுதல். என்னை நிரப்புமே. ஓ வாஞ்சையோடு கேட்டுள்ளது கர்த்தர் அபிஷேகம் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ஊற்றுமே. ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. கேளுங்க, அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். அனலான ஊழியம், அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான, அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய். மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம். ஓ தரிசனங்களை காண என்னுடைய கண்களை திறங்க ராஜா.
பலன் கொண்டு எழும்ப எங்களை ஊற்று, உடைய வல்லமை ஊற்று. அப்பா, இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாத பலத்தை எங்களை கொண்டு ரட்சா. நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஓ தேவனுடைய பிரசன்னா, அக்கினி நாவுகளை எனக்கு தாங்க, அதிகார நாவுகள் எனக்கு தாங்க ரட்சா. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. கேளுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் தாருமே எனக்கு. ஓ, வாஞ்சியோடு நீங்க கேட்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நோக்கி வரும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆமென். மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பே நிரப்பும். எஸ், ஓ தாவீது அபிஷேகித்தீங்களே, என்னை அபிஷேகித்து கேளுங்க. தாவீது மேல விழுந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும். தாவீதுக்கு ஊற்றின அபிஷேகம் என் தலையிலே என்னை நிரப்பும். அற்புதத்தின் அபிஷேகத்தை எங்களுடைய வாழ்விலை கட்டளையிடுங்க. உமக்காய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய கருவியா எங்களை மாற்ற என்று ஒப்புக் கொடுப்பீங்களா தேவன்? இந்த நாளை உங்களிடத்துல உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார், உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு, அவர் வந்து வாசம் பண்ணா என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். ஓ ரிமாக சியாந்தரதலமா, நாமான வார்த்தைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. சத்துரு வெட்கப்படுகிற நேரம் நீ துதி செய்கிற நேரம், நீ துதி செய்கிற நேரம் சத்துரு வெட்கப்படுகிற நேரம். துதியை உயர்த்து. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றி. கேளுங்க, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுவது. மேலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றும். அனலான அனலான ஊழியம் அக்கினி ஜுவாலையை. மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், கண்களை நாங்கள் உமக்காய் ஓடுகிறோம். உடைய சுவிசேஷத்தை பிரசையினுடைய அபிஷேகம் அப்பா, நாங்கள் பேசும் பொழுதே ஒரு விடுதலை, மற்றவர்களை கடற்கரைக்கு என்னை நிரப்பும், நிரப்பும், எங்களை உடைய கருவியை நிரப்பும் ரட்சா. ரீமா சியாந்த ரோக்கோ ரமா சியாந்தரகரா, ரீமேஹாரா சிஹோரா மகலமரா. ஓ நிரப்பும் ரட்சா, என்னை நிரப்பும். கேளுங்க, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஓ thank you Lord. பாத்திரம் நிரம்பி வழிந்திட என் ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். கட்டுகள் அவிழ்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது. இயேசு ஜெயம் எடுக்கிறார்.
உன்னுடைய வாழ்விலே கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். ஜெயம், இனி நீ காணாத ஜெயத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதுப்பிக்கிறார். புதுப்பிக்க கர்த்தர். The Lord is reviving your life. ரிமெஷி காரஹல தூர மஷியந்தரா ரிமேஹரஹல கேளுங்க நிரப்பரச்சனே என்ன நிரப்புமே ஆமென். ரிஹாலா சீதரஹல தூர மஷியந்தரா ரிமரே ஆமென். ஓ மாவே ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அழைப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. Thank you Lord. அந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் என்னுடைய பரிசுத்த அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றினீரே, எமக்கு நன்றி அப்பா. உம்முடைய உன்னத தரிசனங்களை எங்களை காணச் செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நீர் அழைத்து செல்ல போகிறீர். இன்று முதல் ராஜா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ புதுப்பிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்காக இன்னும் அதிகமாக எழுந்து உம்முடைய ஊழியத்தில் நாங்கள் பலப்பட, நாங்கள் ஸ்திரப்பட, எங்களுடைய நடைகள் உறுதிப்பட அப்பா எங்களை பயன்படுத்தும், எங்களை உருவாக்கும் ராஜா. அந்த சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமான தேவனை உயர்த்தி பாடுவோமா. எங்களை காக்கிற தேவனே, எங்கள் இதயத்திலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீரே பரிசுத்த மகத்துவ தூயாதி தூயவர். என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். சொல்லுங்க, வானம் பூமி ஒழிந்து, வானம் பூமி ஒழிந்து போல, ஆனால் உடைய வார்த்தை ஒழியாது ராஜா. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று. அனைவருடைய கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, பரிசுத்தரை உயர்த்தி ஹல்லேலூயா, Hallelujah, 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 thank you Lord, Hallelujah, Amen. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அது சாத்தான் தொடாமல் கபீரே. ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் ஒப்பு கொடுத்தார். கரத்தின் கிரியைகள் நாங்கள் ஒப்பு கொடுங்க. கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அது சாத்தான் தொடாமல் கபீரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா,
அல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே. ஒரு அனுபவத்தை அநேக மக்கள் கண்டார்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாரத்திலே பரலோகத்தின் திறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் திறக்கப்பட்டால் என்ன காண்பீர்கள்? தேவ தரிசனங்களை காண முடியும். அல்லேலூயா. தேவனை தரிசிப்பதில் நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறபடினா உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோகம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். இது எப்பொழுது திறக்கப்பட்டது? இயேசு கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது மூலமாக அந்த பரலோகம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி நாம் செவிப்போம். நன்றி ராஜா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரை ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாக பரலோகம் திறக்கப்பட்ட அனுபவத்தை ஆண்டவரை அநேக மக்களுக்கு நீர் கொடுத்து இன்னும் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்து தேவனை தரிசிக்கக்கூடிய கிருபைகளை நீர் தந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கவும் உம்முடைய ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த வேலையில் செபிக்கிறேன். அன்பின் தேவனே, இந்த வாரம் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மக்கள் மீது ஒவ்வொருவரும் மீதும் இருப்பதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவர் அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்கள் ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மெய்ப்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். But